ஆனால் பட் அந்த எபிசோட் அந்த காருக்குள்ளே அந்த திவ்யா ஃபைட்டாக இருக்கட்டும், சபரி, வினோத், விக்கல், விக்ரம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த என்டையர் எபிசோடுமே வந்து ஒரு மாதிரி அப்சல்யூட் சினிமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. பட் அங்கே வந்து 2 பேர் மேலேயும் தப்பு தான், அது தப்பு இல்லைன்னு நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் சாண்ட்ராவோட ரியாக்ஷன் அங்கே வந்து ரொம்பவே ஓவர் ரியாக்டிங்காக தான் இருந்தது. ஸோ மேபி அவங்க அதுக்கு ரீசன் இல்லை, இது அவங்களோட ரியாக்ஷனால நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. பட் அவங்க என்னமோ அவங்களே சாதிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது வந்து இட்ஸ் நாட் ரிலவெண்ட்டாக இல்லை அந்த இதுக்கு. அங்கே வந்து அல்டிமேட்டாக சொல்ல வேண்டியது வந்துட்டு திவ்யாவோட ஃபுல் அந்த அவங்க பேசினது, அவங்களோட ஒரு டைலாக் மெயினாக எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆனது வந்துட்டு அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு கூட வெளியே போயிடுவேன், பொம்பளை பிள்ளையா நடந்துக்கோன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது வந்து ஒரு மாதிரி பியூர் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி உங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு எடிட்லாம் பண்ணி வேறு போட்டிருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்து இன்ஸ்டாகிராமில் எல்லாம் திறந்தாலே திவ்யா ஒரு காலத்தில் அர்ச்சனாவும் வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஒரு ஹோல் ஃபைட்டும் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ திவ்யா ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பியூர் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ டு பி ஆனஸ்ட் வந்து ஈக்குவலாக பார்த்தா எந்த அளவுக்கு பார்வதி அவங்களோட ரியாக்ஷன் கமருதீனோட ரியாக்ஷன் இரிட்டேட் பண்ணுச்சோ, சேம் அமௌண்ட் ஆஃப் இரிட்டேஷன் வந்துட்டு சாண்ட்ரா பண்ணும்போதும் இருந்தது. அவங்களோட ரியாக்ஷனுமே வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக